இருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் கடகராசினியர்களான உங்களுடைய வாழ்வில் குடும்பம், தொழில், வியாபாரம், உத்தியோகம், காதல், திருமணம், கல்வி ஆகிய துறைகளில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு. குறிப்பாக இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பாக இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பராசியில் புதனும் சனி பகவானும், மீனத்தில் ராகு, சுக்கிரன், சூரியன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறாருங்க. அவர் உங்களுடைய உபஜயஸ்தானத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் சப்தமஸ்தானத்தையும் பார்வையிடுகிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்ப சூழ்நிலை என்பது சிக்கல் இல்லாமல், கருத்து வேறுபாடு இல்லாமல் நன்றாக இருப்பதால் மற்ற விஷயங்களை நீங்கள் கவனம் செலுத்த முடியுங்க. இவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், அபிப்பிராய பேதங்கள் நீங்க குடும்பத்தாருடன் ஒற்றுமை நிலவ இருக்குதுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு வீடு மாற்றம் கூட ஏற்படலாம். 3ஆம் இடத்தில் கேது இருப்பதால பல நண்பர்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்க இருக்குது. வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாமல் கடகராசினியர்களான உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான மிதுன ராசியில் செவ்வாய் இருப்பதால் சகோதர உறவுகளில் லேசான உரசல் ஏற்படலாங்க. அது மாதிரியான நேரங்களில் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லதுங்க. நிலம் சம்பந்தப்பட்ட வகைகளில் பிரச்சனைகள், பூர்வீக சொத்து பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டுங்க. அஷ்டமத்தில் சனி இருப்பதை மறக்க வேண்டாங்க. ஒவ்வொன்றிலும் அலைச்சலும் சோர்வும் அதிகரிக்கும் என்பதையே கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாமல் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் ராகு சஞ்சரிக்கும் நிலையில் லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பது போதுமான வருமானத்தை குறிக்குதுங்க. இதனால் நீங்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க. பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள ஏற்ற ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமையிருக்கு. ஏன்னா உங்களுக்கு தேவையான அளவிற்கு இந்த வாரத்தில் வருமானம் இருக்கும் என்பதையே கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அளிக்குங்க. குடும்பத்தில் சுப செலவுகள் சற்று அதிகமாக இருக்குங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்தில் சனி பகவான் நிலை கொண்டிருப்பதால் சிறு காரியங்களுக்கு கூட அதிக அலைச்சலும் பிரயாசையும் இருக்கும். அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதை ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையை நீங்கள் நாட வேண்டி வருங்க. திருமண முயற்சிகளில் இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படக்கூடுங்க. கணவன் மனைவியிடையே பரஸ்பர ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். இருந்தாலும் குடும்ப சூழ்நிலையில் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்படும் போது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லதுங்க. அதே போல் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்லையும் சாதகமான தீர்ப்பினை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல் கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்துறைக்கு அதிகார கிரகமான சனி பகவான் ராசிக்கு அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது என்பது நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதை எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஜோதிடக்கலை என்பது எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை முன்கூட்டியே அறிந்து கொள்வதற்கு மட்டுமல்லங்க, அத்தகைய தருணங்களில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை
அமையும், எவற்றை தவிர்க்க வேண்டும் என்பதையும் முன்கூட்டியே நமக்கு தெரிவித்து வழிகாட்டி நம் வாழ்விற்கு ஒரு ஒளிவிளக்காக திகழ்கிறது. மேலதிகாரிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டுங்க. அதே போல் சக ஊழியர்களுடன் அளவுக்கு மீறி நெருங்கி பழகுவதை தவிர்க்க வேண்டும் என்பதை இந்த வார கிரக நிலைகள் உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுது. மனித வாழ்க்கையில் நமக்கு நாமே சில தருணங்களில் எதிரியாகி விடுகிறோம். நாம் செய்யும் தவறுகளால் அத்தகைய தருணங்களில் நமக்கு முன்கூட்டியே கிரகநிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தை நிலவரத்தை முன்கூட்டியே விசாரித்து அறிந்து கொண்டு அதற்கேற்ப உங்களுடைய விற்பனை திட்டங்களை வகுத்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தை இந்த வார கிரகநிலைகள் உங்களுக்கு எடுத்து காட்டுதுங்க. நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும். உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது மிக மிக அவசியங்க. மேலும் சக கூட்டாளிகள் ஒருவர் பிரச்சனைகளை உருவாக்கக்கூடும். அத்தகைய தருணங்களில் சாதுரியமாக நிலைமையை சமாளிக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ஏற்பட்டுள்ள 4 கிரக கூட்டணி உங்களுக்கு நன்மை தர வாய்ப்பில்லைங்க. எதிர்பார்த்திருந்த சந்தர்ப்பங்கள் ஏமாற்றத்தை அளிக்குங்க. வருமானம் ஒரே சீராக இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தினுடைய கடைசியில் அஜாக்கிரதையினால் பணத்தை இழக்க நேரிடும். இயக்குநர்களுடன் உள்ள சமூக உறவு பாதிக்கப்படுங்க. அதனால் கவனம் மிக மிக நல்லது. அதே போல் கடகராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வி முன்னேற்றம் என்பது இந்த வாரத்தில் ஒரே சீராக இருக்குங்க. பாடங்களில் மனம் தீவிரமாக ஈடுபடும். நேர்முக தேர்வுகளில் சரியான பதிலளித்து வெற்றி பெற இருக்கீங்க என்பதை கிரக நிலைகள் உறுதி செய்து இருந்தாலும் கூட அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் நிலை கொண்டிருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி இதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. ஜென்ம ராசியில் செவ்வாயும் இடத்தில் சனி பகவானும் இருப்பதால் இத்தகைய கிரக நிலைகள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. கடகராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சூரியன், செவ்வாய், சனி மற்றும் ராகு அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்தை விட்டு 9ஆம் இடத்திற்கு சனி பகவான் பயிற்சியாகக்கூடிய இக்காலகட்டங்களில் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் மிக மிக நல்லதுங்க. அதே போல் வயல் பணிகளில் வேலை பார்க்கும்போது அதிக கவனத்தோடு இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னு அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமையிருக்கு. அதே போல் கடகராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இருக்கு என்று பார்க்கும்போது குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இருவருமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க. குடும்ப நிர்வாகத்தில் எந்தவித பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு பணிச்சுமையும் பொறுப்புகளும் அதிகமாக தாங்க இருக்கும். அதே போல் இரவு நேர பணிகளில் உள்ள பெண்மணிகளுக்கு ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் ஆரோக்கியத்தில் மட்டும் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லதுங்க. கடகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது திங்கட்கிழமை வீட்டிற்கு அருகாமையில் உள்ள ஈஸ்வரன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.